கைஸ் மார்க்கெட் பயங்கரமான ஒரு கிராஷ், யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கிராஷ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட மார்க்கெட் 40% வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா நைட்டு 3:16 இது பாருங்கள் டைமை. 3:16 விடிய காலம் உட்காந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதும் இன்னும் தெரியல. இன்னும் இறக்க போகிறாங்களா இல்லை இவ்வளோ தானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த அளவு ஒரு பெரிய ஒரு கிராஷ் அப்படின்றது நடக்கும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன நடந்துச்சு ஏது அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அடுத்து என்னன்றதை நம்ம மேற்கொண்டு வர வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஏன் விழுந்துச்சு அப்படின்றத பார்த்தோம்னா டேரிஃப் அப்படின்ற இந்த ஒரு நியூஸ் தாங்க. ஸோ இந்த பாருங்கள், ட்ரம்ப் பேசியிருப்பார். ஸோ அவர் வந்துட்டு இந்த சைனாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் விஷயத்தில் வந்துட்டு 100% இதை வந்துட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் ரீசெண்ட் டைமாகவே ரொம்ப ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்ததுலேருந்து ஏதோ கிரிப்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு நினச்சா, இவர் வந்ததுலேருந்து தான் எல்லாமே பிறக்குது போல் நமக்கு புதுசாக. ஸோ இப்போது இவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்டிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டை. கிட்டத்தட்ட எல்லோரும் காலி. இங்கே பாருங்கள், லாஸ்ட் 24 ஹவர்ஸில் $7 பில்லியன் லிக்விடேட் ஆகிட்டுருக்கு. 7 பில்லியனுங்க, அது எங்கேயோ இருக்குது. அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து காலி ஆகிட்டுருக்கு. இது மார்க்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிறதுக்கு நம்ம பட்ட கஷ்டம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மார்க்கெட் நல்லபடியாக சரியாகிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாமே அமௌண்ட் ஆட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல நிலைமை நோக்கி போகுதுப்பா, இது அக்டோபர்ப்பா அப்படின்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது என்னென்னா, இவங்க இப்படி வந்து ஒரு சதியை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, டம்ப் ஆகும், ஸோ ஆச்சுன்னா 16,000 போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம இதை ஆல்ரெடி பேசியிருக்கோம். இருங்களா, நான் அதை நான் காமிக்கிறேன். எனக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஆக்சுவலி இது வந்து இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்க நான் எதிர்பார்க்கல. இது நம்ம வந்து பேசியிருப்போம். இந்த பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு ஹோல்டு பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஹோல்டு ஆகலை அப்படின்னா பிடிசி அங்கேருந்து விழுந்துரும் அப்படின்றது பேசியிருப்போம். அண்ட் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில சார்ட்டில் நான் வந்து கிளியராக ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சிருப்பேன், இந்த லைன் போட்டு காமிச்சிருப்பேன். அதெல்லாம் இந்த நேரம்னு பார்த்து எங்கே போச்சுன்னே தெரிலையே. இல்லைங்க, இப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு இது இறங்கிச்சில்ல. முன்னாடி கூட நம்ம ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்த உடஞ்சதுன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஒன்று இருக்குங்க. அதாவது 1,07,000 இடத்துல வந்து லிக்விடிட்டி அப்படின்றது வந்து இருக்குது, பிளேஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் அந்த இடத்த வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். மேலே மூவ் ஆகுது அப்படின்னா கூட ஒரு நல்ல ஒரு ஓகே, கீழே இருக்கலாம் எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு இதில் மேலே போகும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கும் அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம். சாரிங்க, ஆக்சுவலி என்னுடைய மொபைல் ஆப் வந்து சடனாக வந்து ஒர்க்கே ஆகலை, அப்படியே பிளைண்டாக நின்றுச்சு. அதாவது எந்த ஒரு மூவ் இல்லை. என்னடா எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் போய் செக் பண்ணுறேன். ஏன்னா கேண்டில் மூவ் ஆகணும்ல, கேண்டிலே மூவ் ஆகலை அந்த இடத்துல. சரி, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேசியிருப்போம், இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனாக இருக்குது. வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நாளாவது ரீவிசிட் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இந்த 1,07,000 சில்லற இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ 1 பில்லியன் கிட்டே இருக்குது. இது எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் ரிலீஃப், ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு மேலே போகும்போது ஓகே, கீழே இருக்கிற பெரிய லிக்விடிட்டிலாம் எடுத்தாச்சு, நீ மேல் நோக்கி தான் போகணும், எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாலாம் வந்து இருந்துச்சு. ஆனால் அதை வந்து அவங்க பண்ணாமல் கிட்டத்தட்ட 8,000 வரைக்கும் மட்டும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் தூக்கிட்டு இவ்வளோ உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு புது ஏடிஹெச்சுமே செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கெட் அப்படின்றது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தையும் பேசியிருந்திருப்போம். கீழே வந்து சிஎம்இ கேப் வந்து ஓப்பனில் இருக்குது, அதே நேரத்தில் லிக்விடிட்டி வந்து இருக்குது அப்படின்னு பேசியிருப்போம். பட் அது இப்போலனாலும் எப்போயாவது ஒரு நாள் வந்து எடுக்குன்றது நமக்கு தெரியும். நம்ம அதுதான் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போவே வந்து எடுப்பாங்க அப்படின்றது நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட $1,00,000 கிட்ட நியர்லி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து வந்திருக்குங்க. ஸோ ஒரே நாளில் வந்துட்டு எல்லாத்தையும் முடிக்கிற கதையாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல்ட் எல்லாமே வந்துட்டு காலி. இங்கே பாருங்கள், என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பார் அந்த டாப் 100 இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஹெச்பார் 24% வந்து மைனஸ் காமிச்சிட்ருக்கு. இங்கே ஒரு 31% என்ன இது வந்து இதுவா, அதான் அது 33% இடிசி போய்கிட்டு இருக்குது. எல்லாமே முடிஞ்சது. இது பாருங்கள் கைஸ், நம்ம ஒரு விஷயந்தான், இந்த ஸ்பாட்டுக்கு பிளான் பண்ணுறவங்க பிளான் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ண பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்பாட்டுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ ஐபிலாம் காலி போலே முடிஞ்சது. சுவி மை காட் 2.4 எங்கே வந்திருக்கு? 0.5. ஐயோ மிஸ் ஆகிடுச்சே. 0.5 இங்கெல்லாம் யாரெல்லாம் ஆர்டர் போட்டு வச்சுருந்தீங்களோ எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கும். ஹைப்லாம் பாருங்கள் $20 வரைக்கும் விழுந்துட்டு அங்கேருந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு.
என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது. ஒரே நாள் இவ்வளோ விஷயத்த பண்ண முடியுமா? அப்பா இந்த அளவுக்கு பவர் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா ட்ரம்ப் இதுதான். அவருடைய இது இருக்குது தெரியுமா, அது பாருங்கள் தூக்கிட்டு வந்து முடிச்சாங்க. 1.2 கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. அங்கேருந்து இப்போ அது மேலே போய்கிட்டு இருக்குது. பிஎன்பிலாம் பார்த்திங்கன்னா 833 வரைக்கும் வந்திருக்கு. மார்க்கெட்டு முடிச்சு விட்டானுங்களே. டாஜெலாம் என்ன ஆச்சு? 0.06 சார் 0.8 வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே ஏறிருக்கு. டிஏஓ தான் எனக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு அடி. ஏன்னா நல்லா ஏறிக்கிட்டு இருந்துச்சு, நல்ல ஒரு பிரேக் அவுட்ஸ்லாம் வந்து மேலே இருந்துச்சு. இது வந்து என்னை முடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திரும்ப இறங்குறது மார்க்கெட்டு. இது வந்துட்டு இன்னும் நடக்க போகுதுன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி தான். இது ஒரு விஷயம், ஒரு 100% டேரிஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 வந்துட்டு சைனாக்கு ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி அளவில் வந்துடுது. அந்த நேரத்தில் மார்க்கெட்டும் விழ ஆரம்பிக்குது. 3 மணிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் இறங்கிடுச்சு, அப்போவே கிராஷ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட $15,000 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதே நேரத்தில் இந்த நியூஸ் 3 மணிக்கு மேலே வந்து கன்ஃபார்ம் இந்த பேசுகிற இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக வந்து ஃப்ளஷ் பண்ணி இறக்கி கிட்டத்தட்ட $1,00,000 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க. 1.5 ட்ரில்லியன் வைப்டு ஃப்ரம் யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட மார்க்கெட்டுன்னு காலையில் நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தெரிய போகுது எல்லாருக்கும். இங்கே ஒருத்தர் பாருங்கள், முடிஞ்சது 11 மில்லியனுக்கிட்ட காலி. 11 மில்லியன் தானே? ஆமாம், காலி ஆகிட்டு இருக்காரு. ஜஸ்டின் கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியனுங்க வைப் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ கோவிட் கிராஷுக்கு அப்புறம் இதுதான் வந்துட்டு பெரிய கிராஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்க. ஸோ இதாங்க விஷயத்து மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயம். இது யாரும் எதிர்பார்க்கல இந்த அளவு ஒரு விஷயம். ஆனால் பட் இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் லிமிட் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்றது தெரியல. யாரெல்லாம் லிமிட் செட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கும். கீழே செட் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு மேலே. மற்றபடி இது வந்து நீங்கள் மேலே வாங்கியிருந்தாலும் எங்கே வாங்கியிருந்தாலும் எல்லாமே வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப ஹெவி இதில் இருந்தீங்க, ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ரிக்கவரி ஆகிற வரைக்கும். ஸோ 9 பில்லியன் லிக்விடேஷன் ஆகிருக்கு இன் 1 hour. இது வந்து இந்த பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. அப்போனா 24 ஹவர்ஸில் வந்துட்டு 11 பில்லியன் தாங்க. இது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறது ஒன்று. இவர் வந்தால் மார்க்கெட் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் இப்படி ஆகிருக்கு. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. ஓகே, பட் எனிவே இது வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் மார்க்கெட். இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோம்னா எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டங்கள் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யும். ஒரு மார்க்கெட் நீங்கள் அப்படின்னு போயிட்டீங்கனாலே ஏதாவது ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் அனலைஸ்லாம் காரணமே கிடையாது. அண்ட் இங்கே நம்ம யாரையுமே குறையும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மார்க்கெட்டுடைய ஒரு சென்டிமெண்ட் அண்டு மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் அது மார்க்கெட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதுலாம் இருக்குது. இதில் நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. ஸோ எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல். இந்த ஒரு நியூஸை வச்சு இதுதான் சாகன்னு நல்லா ஒரு அடின்னு அடிச்சு விட்டுட்டுருக்குறாங்க. ஸோ இது நம்ம மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் இப்போ காலி. ஸோ இது கிரிப்டோ மார்க்கெட் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. இது யாருமே எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எத்தனை பேரோட வேலட் காலியாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எந்திரிச்சு பார்த்தா தான் அவங்களுக்கே தெரியும். இது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயம். சரி, ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நம்ம மேற்கொண்டு அடுத்த ப்ராப்பரான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.